குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி உயிரியல் பகுதியில் அலகு 19 விலங்கினங்களின் இயக்கம் பாடத்தில் பல்வேறு விலங்குகளின் இயக்கம் பகுதியை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் நேற்றைய வகுப்புகளில் இந்த பாடத்தை பற்றின முழு விவரத்தையும் நம்ம கற்றல் நோக்கங்கள் மூலமாக சுருக்கமாக பார்த்தோம். அதோடு மட்டும் இல்லாமல் இயக்கம்னா என்ன, இடப்பெயர்ச்சினா என்ன, இயக்கத்திற்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பல்வேறு விலங்குகளின் இயக்கம். பொதுவாக இயக்கம் என்பது விலங்குகள் மற்றும் பறவைகளின் உடலில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. ஏன்னா விலங்குகளும் பறவைகளும் தங்களுடைய வாழ்கின்ற இந்த காலத்தில் சாதகமான சூழ்நிலையை நோக்கி இடம்பெயர்தலை மேற்கொள்ளும். அதுக்கு பேர் சொல்லுவாங்கன்னா வலசை போகின்ற நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வலசை போகின்ற நிகழ்ச்சி எதுக்காகவாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, சாதகமான சூழ்நிலையை தேடியும், அது நல்ல உணவு இருக்கக்கூடிய இருப்பிடத்தை தேடியும், பாதுகாப்பான இடப்பத்தை தேடியும், எதிரிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்வதற்காகவும் இந்த இயக்கமானது நடைபெறுகிறதாக நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகே, இது மனிதன் உள்பட பெரும்பாலான முதுகெலும்பிகளில் காணப்படும் ஒரு அடிப்படையான ஒரு செயல்பாடு தான் இயக்கம் என்பது. இந்த விலங்குகள் வேறுபட்ட இயக்கங்களை வெளிப்படுத்துகின்றன. இந்த பகுதியில் வெவ்வேறு விலங்குகளின் இயக்கங்களை பற்றி நாம் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மண்புழு. இப்போ மண்புழு மற்றும் இதோடு மட்டும் இல்லாமல் மீன்கள், கரப்பான் பூச்சி, பறவைகள் எவ்வாறு தங்களுடைய இடப்பெயர்ச்சியை மேற்கொள்கிறது, இயக்கத்தை மேற்கொள்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மண்புழுவின் உடல் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட பல வளையங்களால் ஆனது. இப்போது மண்புழுவினுடைய உடல் நீங்கள் பார்த்துருக்கலாம். மழைக்காலங்களில் ஈரப்பதமான இடங்களில் மண்புழுவானது மேலே ஊர்ந்துட்டு இருக்கும். அந்த மண்புழுவின் உடலானது பல வளையங்களால் ஆன உடல் கண்டங்களால் ஆனது. இந்த ஒவ்வொரு உடல் கண்டங்களும் தசைகளால் ஆனது. இது சுருங்கி விரியக்கூடிய ஒரு தன்மை உடையதாக இருக்கும். இந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மையை பொறுத்து தான் இந்த மண்புழுவானது இயக்கத்தை மேற்கொள்கிறது. ஓகே, இதன் உடலில் அடிப்பகுதியில் தசைகளுடன் இணைக்கப்பட்டுள்ள சீட்டா எனப்படும் ஏராளமான நீட்சிகள் உள்ளன. அதாவது உடல சீட்டாக்கள் என்று சொல்லக்கூடிய நுண்முட்கள் அந்த மண்புழுவினுடைய வயிற்றினுடைய அடிப்பகுதியில் ஒவ்வொரு கண்டத்திலும் ஒரு இணை நுண்முட்கள் காணப்படுகின்றன. அது எப்பொழுது அந்த மண்புழுவானது நீந்து நகர்ந்து ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு இடப்பெயர்ச்சி மேற்கொள்கிறதோ அப்பொழுது அந்த ஒவ்வொரு உடல் கண்டங்களிலிருந்தும் அந்த நுண்முட்களானது வெளியேறி அந்த மண்ணை பற்றி கொண்டு நகர்வதற்கு ஏற்ப அந்த நுண்முட்களானது உதவி செய்கிறது. ஓகே, இந்த நீட்சிகள் தரையை பற்றி கொள்ள உதவுகின்றன. இயக்கத்தின் பொழுது மண்புழு முதலின் உடலின் முன்பகுதியை விரிவடைய செய்து பின்பகுதியை தரையில் நிலைபெறச் செய்கிறது. அதன் பிறகு முன்பகுதியை நிலைபெறச் செய்து பின்பகுதியை தளவடை செய்கிறது. பின்னர் உடலின் நீளத்தை குறைத்து பின்பகுதியை முன்னோக்கி இழுக்கிறது. இவ்வாறு சிறிது தூரம் முன்னோக்கி செல்கிறது. இத்தகைய சதி சுருக்கம் மற்றும் தளர்வுகளை மீண்டும் மீண்டும் நிகழ்த்தி மண்புழு மண்ணின் மீது நகர்ந்து செல்கிறது. உடலில் சுரக்கும் ஒரு பிசுபிசுப்பான திரவம் இந்த இயக்கத்திற்கு உதவுகின்றன. இப்போ நம்ம மண்புழுவை பார்க்குறோம். ஸோ மண்புழுவானது எப்படி தன்னுடைய இயக்கத்தை மேற்கொள்ளி பார்த்தீங்கன்னா முன்னோக்கி அப்படியே கொஞ்சம் சுருக்கி அப்படியே என்ன பண்ணால் உடலை விரிவடை செய்வதன் மூலமாக அந்த இடத்துலேருந்து அதாவது மண்புழுவானது ரொம்ப தூரம் வேகமாக செல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அடைவதற்கே அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கொள்வதனால இதனுடைய இயக்கமானது மிக குறைவான வேகத்திலேயே தான் அதனுடைய இயக்கம் இருக்கிறது. ஓகே, அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மண்புழுவின் உடலில் உற்பத்தியாகின்ற ஒரு விதமான வளவளப்பான கோழை பொருளானது அந்த மண்ணின் மீது படும் பொழுது அந்த வளவளப்பான பொருள் மீது என்ன பண்ணனா தன்னுடைய உடலை வச்சுக்கிட்டு ஈஸியாக வழுக்கிக்கிட்டு நகர்ந்து செல்கின்றன. ஓகே, அடுத்தது கரப்பான் பூச்சி. ஸோ கரப்பான் பூச்சியானது 2 விதமான இயக்கத்தை மேற்கொள்கிறது. ஒன்று நடத்தல் மற்றும் ஊறுதல். அதுக்காக கால்களை பயன்படுத்தி கொள்ளும். பறப்பதற்காக அந்த இறக்கைகளை பயன்படுத்தி கொள்ளும். சரியா? அப்போ கரப்பான் பூச்சியானது 2 வேறுபட்ட வழிகளில் தங்களுடைய இடப்பெயர்ச்சியை மேற்கொள்கிறது. கரப்பான் பூச்சியில் 3 ஜோடி இணைந்த கால்கள் உள்ளன. அதாவது 6 கால்கள் உள்ளன. அவை நடக்கவும் ஓடவும் மற்றும் மேலே ஏறவும் உதவுகின்றன. ஏன்னா இவைகள் கணுக்காலிகள் வகையைச் சேர்ந்த ஒரு உயிரினங்கள். கணுக்களாக இதனுடைய கால்கள் காணப்படுகின்றன. சரியா? இந்த கால்களை பயன்படுத்தி ஓடவும் நடக்கவும் மற்றும் பற்றி ஏறுவதற்கும் இந்த கால்களை பயன்படுத்திக்கும். சரி, அடுத்தது இது பறப்பதற்கு ஏற்ப 2 ஜோடி இறக்கைகளை கொண்டுள்ளன. கால்களின் இயக்கத்திற்கு பெரிய மற்றும் வளவான தசைகள் உதவுகின்றன. கைட்டின் எனப்படும் ஒளி பாதுகாப்பு பொருளால் உடல் முழுவதும் மூடப்பட்டுள்ளது. அதாவது கைட்டின் என்ற பொருள் தான் அதனுடைய ஸ்டெர்னம், டெர்கம் என்று சொல்லக்கூடிய மார்பு பகுதி மற்றும் முதுகுப்புற பகுதி ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு ஓடு போன்ற அமைப்பாக இருக்கிறதுக்கு பேர் தான் கைட்டின் என்ற பொருளால் ஆனது ஒரு உடல் சுவர் தான். அதாவது இது
உடலின் சீரான வளர்ச்சிக்கு உதவும் வகையில் கைட்டின் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் உரிகின்றன. அப்போது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் இந்த கைட்டினானது உடலை உரித்து, அதாவது தோல் உரித்தல் நிகழ்ச்சி இருக்கிற எக்டைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தோல் உரித்தல் நிகழ்ச்சியின் மூலமாக தங்களுடைய உடல் வளர்ச்சியை அதிகரிப்பதற்காக இந்த கைட்டினானது உரிகிறது. சரியா? ஓகே. அடுத்தது பறவைகளுடைய உடலில் எவ்வாறு பறக்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம பறவைகள் நம்ம பல இடங்களில் பல்வேறு விதமான பறவைகள் பார்க்குறோம். அந்த பல்வேறு விதமான பறவைகள் எல்லாமே தங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ரெக்கைகள் மூலமாகத்தான் இடப்பெயர்ச்சி மேற்கொள்கிறது நம்ம அப்படின்னு தெரியும். ஏன்னா எல்லா விலங்குகளிலும் 4 கால்கள் காணப்படுகின்றன. ஆனால் பறவைகளுக்கு மட்டுமே முன்னங்கால்கள் என்னவா மாறிடுச்சு, ரெக்கைகளாக மாறியுள்ளன. பின்னங்கால்கள் கால்கள் இருக்கின்றன. அந்த கால்களை பற்றி பயன்படுத்தி மெதுவாக நடப்பதற்கோ அல்லது ஒரு மரக்கிளைகளை பற்றி கொள்வதற்கோ பயன்படுத்தி கொள்கிறது. ஓகே. பறவைகளால் தரையில் நடக்கவும் பறக்கவும் முடியும். சில பறவைகளால் நீரில் நீந்தவும் முடியும். பறவைகளில் சீரான உடல் அமைப்பு காணப்படுகிறது. இதன் எலும்புகள் எடை குறைந்தும் வலுவுடனும் காணப்படுகின்றன. எலும்புகள் உள்ளீடற்று காற்று இடைவெளிகளை கொண்டும் காணப்படுகின்றன. இப்போ பறவைகளுடைய உடல் எடையை தவிர்ப்பதற்காக அந்த பறவைகளுடைய எலும்புகளுக்குள்ளார காற்று அறைகள் நிரம்பிய ஒரு திசுக்கள் தொகுதிகள் காணப்படுகிறது. ஏன்னா அப்பொழுது தான் அதனுடைய உடல் எடை பாதியாக குறைக்கப்படும் பொழுது காற்றில் மிக ஏதுவாக பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பறவைகளுக்கு கிடைக்கின்றன. சரி, அதுக்கு பேர் தான் உள்ளீடற்ற எலும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் நிமோட்டிக் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, போன்ஸ். ஓகே. பறவைகளின் பின்னங்கால்கள், நான் சொன்னோம் இல்லையா, பறவைகளின் பின்னங்கால்கள் நகங்களாக மாறியுள்ளன. அவை பறவைகள் நடக்கவும் அமரவும் பயன்படுகிறது. ரெக்கைகள் மேலும் கீழும் அசைப்பதற்கு உதவக்கூடிய பெரிய தசைகளை கொண்டிருக்கின்றன. மார்பெலும்புகள் மாற்றமடைந்துள்ளன. அதுக்கு பேர் தான் பெட்டாஜியம் சொல்லுவாங்க. முன் பெட்டாஜியம், பின் பெட்டாஜியம் சொல்லுவாங்க. அந்த முன் பெட்டாஜியம் மற்றும் பின் பெட்டாஜியம் ஆகியவற்றை பயன்படுத்தி பறப்பதற்கு ஏற்ப அந்த தசைகள், வலுவான தசைகளை இந்த பறவைகள் பெற்றிருக்கின்றன. பறவைகள் பறப்பதற்கு ஏற்ற சிறப்பான திசைகளை கொண்டுள்ளன. மேலும் முன்னங்கால்கள் ரெக்கைகளாக மாற்றமடைந்துள்ளது. சொல்லலாம் இல்லையா, முன்னங்கால்கள் ரெக்கைகளாக மாற்றமடைந்துள்ளதுனால தான் அது எளிதில் பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஓகே. பறப்பதற்கு உதவக்கூடிய நீண்ட இறகுகள் வால் மற்றும் இறக்கைகளில் உள்ளன. பறவைகள் 2 வகையில் பறப்பதற்கு காண முடியும். ஒன்று மிதந்து ஊறுதல் மற்றும் கீழ்நோக்கிய அசைவு. கீழ்நோக்கி அசைவுனா கீழே இறங்குவதற்காக அந்த பறவைகளுடைய இறக்கைகள் அசைக்கும். மேலே மிதந்துட்டு போகுதுன்னா அப்படியே கிளைடிங், அப்படியே மேலே பறந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கழுகை பார்க்கலாம். கழுகுலாம் ரொம்ப உயரத்தில் பறந்துட்டுருக்கோம். மெதுவாக சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பறவைகளுடைய இறக்கைகள் அசையாமே இருக்கும். இறங்கும் பொழுது மேலே ஏறும் பொழுது மட்டும் அந்த பறவைகளுடைய இறக்கைகள் அங்கே செயல்படுவதாக இருக்கும். கீழ்நோக்கி அசைவு மற்றும் ஊர்ந்து செல்தல். ஓகே, நாம் நிறையா பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் நினச்சி பாருங்கள். கீழ்நோக்கிய அசைவு என்பது தீவிரமான பறத்தல் செயலாகும். பறவைகள் அவற்றின் சிறகை கீழ்நோக்கி அசைத்து காற்றை தள்ளுகின்றன. இறக்கைகளை இதற்கு பயன்படுத்துகிறது. அப்போ கீழே இறங்கணும்னா அதிகப்படியான ஒரு செயல்பாடு அங்கே தேவை. அந்த இறக்கைகள் வேகமாக அசைப்பதன் மூலமாக அந்த இறக்கைகள் என்ன ஆகுனா உடல் பக்கமாக குறுக்கும். அப்படி குறுக்கும் பொழுது காற்றுடைய வேகத்தை குறைத்து கொண்டு மெதுவாக அந்த பறவைகள் கீழே இறங்குகின்றன. ஓகே. அடுத்தது பாம்பின் உடலில் எவ்வாறு இடப்பெயர்ச்சி இயக்கம் நடைபெறுகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. பாம்பின் உடல் மிக அதிக எண்ணிக்கையிலான முதுகெலும்புகளை கொண்டுள்ளது. என்னுடைய தலைப்பகுதியிலிருந்து வால் பகுதி வரைக்கும் நீண்ட ஒரு தொடர்ச்சியான எலும்பு இணைப்புகளால் ஆனது தான் பாம்பினுடைய எலும்பு. அடுத்தடுத்த முதுகெலும்புகள், விலா எலும்புகள் மற்றும் தோல் ஆகியவை மெல்லிய உடல் தசைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. பாம்பு நகரும் பொழுது அதன் பக்கங்களில் பல வளைவுகளை உருவாக்குகிறது. தரைப்பரப்பின் மீது இந்த வளைவுகளை உந்தித் தள்ளுவதன் மூலமாக பாம்பு முன்னோக்கி நகர்கிறது. பாம்பின் இந்த இயக்கம் சறுக்கு இயக்கம் எனப்படும். பல பாம்புகளால் நீரில் நீந்தவும் முடிகின்றன. ஓகே. இப்போ நம்ம பார்க்குறோம், இது பாலைவனத்தில் பார்க்கக்கூடிய ரேட்டல் ஸ்னேக் என்று சொல்லக்கூடிய கிளுகிளுப்பி பாம்புகள். இது முன்னோக்கி நகராமல் பக்கவாட்டில் நகரக்கூடிய ஒரு தன்மை இந்த பாம்புகளுக்கு உண்டு. ஓகே. இந்த பாம்புகளானது உடலில் உள்ள தசைகள் மற்றும் அந்த எலும்புகளுடைய இயக்கத்தின் மூலமாகத்தான் இடம் விட்டு இடம் நகரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பாம்புகளுக்கு கிடைக்கிறது. இது முன்னோக்கிய நகரும் தன்மை மற்றும் பக்கவாட்டு வளைவுகள் ஆகியவற்றின் மூலமாக உடல் தசைகள் உந்தித்தெழுவதன் மூலமாக இந்த பாம்புகளில் இடப்பெயர்ச்சியானது நடைபெறுகிறது. ஒரு சில பாம்புகள் நீந்தவும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பாம்புகளுக்கு கிடைக்கிறது. ஓகே. பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது. நகர்வதற்கு அவை தங்களது தசைகள் மற்றும் செதில்களை பயன்படுத்துகின்றன. ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிற விலங்கு மீன்கள். ஸோ மீன்களில் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மீன்கள் எவ்வாறு தங்களுடைய இடப்பெயர்ச்சி மேற்கொள்கிறதுன்னு சொல்லி தெரியும். ஸோ மீன்களானது இடப்பெயர்ச்சி மேற்கொள்வதற்காக உடல் அமைப்பு அமைந்துள்ளது. உடலானது குறுகிய எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரீம் லைன்
குறுகிய அமைப்புகளுடன் காணப்படுகிறது, கதிர் வடிவத்தில் இருக்கும். மீன்கள் தங்களுடைய இடப்பெயர்ச்சி மேற்கொள்வதற்காக மிக முக்கியமான ஒரு உறுப்பாக துடுப்புகள் காணப்படுகின்றன. துடுப்புகளானது மீன்களின் உடலில் 4 வகை துடுப்புகளாக இருக்கின்றன. வால் துடுப்பு, முதுகு பக்க துடுப்பு, வயிற்று பக்க துடுப்பு மற்றும் இடுப்பு துடுப்பு ஆகியவை. இவைகள் எல்லாமே தங்களுடைய இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன. ஓகே, மீன்கள் துடுப்புகளின் உதவியுடன் நீந்துகின்றன. இவை 2 இணையான துடுப்புகளையும் ஒரு இணையற்ற துடுப்புகளையும் கொண்டுள்ளன. நீரில் தடையின்றி நீந்தும் வகையில் இதன் உடல் நீண்டு படகு போல் கூர்மையாக காணப்படுகிறது. ஏன்னா அப்போ தான் கூர்மையாக இருந்தால் மட்டுமே தான் தண்ணீருடைய வேகத்தை எதிர்த்து அவைகள் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு நீந்தி செல்ல முடியும். ஓகே, படகு போல கூர்மையாக காணப்படுகின்றன. வலுவான தசைகள் மற்றும் நீந்த உதவுகின்றன. மீன்கள் நீந்தும் பொழுது அதன் முன்பகுதி ஒரு புறம் வளைந்தும் வால் பகுதி அதற்கு எதிர் திசையிலும் காணப்படுகின்றன. அடுத்த நகர்வில் முன்பகுதி எதிர்ப்பக்கமாக வளைகிறது, வால் பகுதி எதிர் திசையை நோக்கி நகர்கிறது. காடல் எனும் வால் துடுப்பு திசையை மாற்ற உதவி, காடல் ஃபின் என்று சொல்லக்கூடிய இந்த வால் துடுப்பானது திசையை மாற்ற உதவுகிறது. ஓகே, அதாவது இந்த மீன்கள் எவ்வாறு தன்னுடைய இயக்கத்தை மேற்கொள்கிறது அப்படிங்கிறது அந்த உடலில் உள்ள தசைகள் அசைக்கப்படுவதன் மூலமாக, உடல் இயக்கத்தின் மூலமாக இந்த இயக்கமானது நடைபெறுகிறது மீன்களில். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியுமா, மீன்கள் கூர்மையான உடல் அமைப்பை பெற்றுள்ளன. எனவே அவற்றால் நீரின் ஓட்டத்துடன் சீராக செல்ல முடிகிறது. உடல் மற்றும் வாலில் உள்ள தசைகள் மற்ற செதில்கள் சமநிலையை பேணுவதற்கு அவற்றிற்கு உதவுகின்றன. ஓகே, அடுத்தது இந்த மீன்களில் எப்படி அதனுடைய இயக்கமெல்லாம் இருக்குது சொல்லி பார்த்தோம் பல்வேறு விதமான விலங்குகளில். அடுத்த வகுப்புகளில் மனித உடலின் இயக்கங்கள் பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, நன்றி.